Taste the Daily. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துவ பெருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சியை தற்போது பார்க்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்கின்ற தனி தீர்மானம் வந்தபொழுது அதில் இந்த அரசனுடைய கவனத்திற்கு தெளிவாக நான் எடுத்துரைத்தேன். ஆனால் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு முறையான பதிலளிக்க முடியாமல் ஏதேதோ சொல்லி மழுப்பி அவர் செய்த தவறை மறைத்திருக்கின்றார். அவருடைய தவறுகளை மறைக்கின்ற விதமாகத்தான் என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார். டங்ஸ்டன் சுரங்கம் கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், நீர்வளத்துறை, அந்த துறையின் மத்திய அரசு கடிதம் எழுதப்படுகிறது. அதில் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதில் வெளியிடப்பட்டிருந்தால்தான் உண்மை நிலவரம் நமக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியின் அடிப்படையிலே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த கனிமவள சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையிலே அரிய வகை கனிமங்கள் ஏலம் விடுவதற்கு அந்த கனிம திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த அனுமதியை மாநில அரசாங்கமே வழங்க வேண்டும் என்றுதான் கடிதம் எழுதப்பட்டதாக தகவல். மத்திய அரசாங்கத்திலிருந்த அந்த கனிம சுரங்கம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கடிதத்தின் வழியாக தான் மத்திய அரசு கடிதம் எழுதப்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல். நான் சட்டமன்றத்திலே தெரிவித்தேன். மாநில அரசாங்கம் இந்த கனிம திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றது. அந்த கடிதத்தினுடைய விவரத்தை தெரிவிங்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இருந்தாலும் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இதை தெரிவித்தாங்க. அடுத்தது 2024 பிப்ரவரி மாதம் கனிமவள திருத்த சட்டத்தின்படி மத்திய அரசு கனிமவள அமைச்சரகம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக 2024 பிப்ரவரி மாதம் இந்த அரிய வகை கனிமங்கள் ஏலம் விடப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதாவது டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில், அந்த பகுதியில் பல்வேறு கிராமங்கள் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு நிலம் எடுக்கப்படுகின்றன. அதற்காக ஒப்பந்த புள்ளி கோரப்படுகிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள நிலத்தை எடுத்து அமைப்பதற்கு ஏலம் விடப்படுகிறது. 11வது மாதம் ஏலம் விடப்பட்டு இறுதி செய்யப்பட்டு தனியாரிடம் அந்த ஒப்படைக்கப்படுகிறது. அதுவரை 10 மாத காலமாக தமிழ்நாடு அரசு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற செய்தியை மத்திய அரசுக்கு தெரிவிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட விவரம் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமங்கள் இருக்கின்ற அந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்து போராட்டம், சாலை மறியலில் ஈடுபட்ட பிறகுதான் அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக மத்திய சுரங்க அமைச்சரத்துக்கு இது ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அந்த மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் அன்றைய தினமே எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்குது. 2024 பிப்ரவரி மாதமே இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டு 2011 ஆண்டு இறுதி செய்யப்பட்ட வரை நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்படவில்லை.
என்ற எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 2024 ஜனவரி முதல் 10 மாத காலம் ஒப்பந்தம் கோரப்பட்டிலிருந்து இறுதி செய்யப்படவரை என்ன செய்தார் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி திருப்பி கேட்டேன். அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. மலுப்பலான பதிலே அவர்கள் அவையை நேரத்தை சரி செய்து முடித்துக் கொண்டார்கள்.